Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ஸ்டாலின் அரசின் ஓட்டை உடைசல் பேருந்தில் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் சேத்தியாத்தோப்பு நோக்கி சென்ற அரசு பேருந்தில் உள்ள இருக்கைகள் மழைநீரில் நனைந்ததால் பயணிகள் அமர முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் பேருந்தில் மழைநீர் ஒழுகாத இடத்தில் நின்று கொண்டே பயணிக்கும் நிலைக்கு பயணிகள் தள்ளப்பட்டனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு புதிய பேருந்துகளை வாங்காமல் முறையாக பராமரிக்காத ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மற்றும் அதனை சுற்றிய கிராமங்களில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு திருவிழாக்கள் நடைபெற்று வரும் நிலையில் அடிக்கடி மின்சாரம் தடைப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வாடிப்பட்டி, பாலதண்டாயுதபாணி மற்றும் மட்டப்பாறை உட்பட பல்வேறு கோவில்களில் விழாக்கள் நடைபெற்று வரும் நிலையில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் சாமி புறப்பாட்டில் இடையூறு, ஊர்வலம் தடைப்படுதல் என பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுகிறது. மேலும் மின்வெட்டை பயன்படுத்தி பல்வேறு குற்ற சம்பவங்களும் நடைபெறுவதால் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் இதனை உடனடியாக சீர் செய்ய வேண்டுமென மக்கள் வலியுறுத்துகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் படுகாயமடைந்த நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சோலுடையான்பட்டியைச் சேர்ந்த மலைச்செல்வன் என்பவர் தனது தம்பியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது சுண்ணாம்பிருப்பு விளக்கு பகுதியில் அரசு பேருந்து மோதியதில் மலைச்செல்வனின் தம்பி நெவுலியப்பன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த மலைச்செல்வன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவரும் உயிரிழந்தார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு பராமரிப்பில்லாத ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்குவதால் விபத்துகள் அதிகரித்து உயிர் பலி ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.